ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் UPI டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் 10 ஆண்டு கால சாதனைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். UPI எந்த அளவுக்கு மக்களிடம் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் மேம். UPI இருக்கிறதுனால அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறதும் வந்து ஈஸியாயிருது. அந்த ஆன்லைன் வர்த்தகமும் அதிகமாயிருக்குன்னு சொல்லலாமா அந்த UPI-னால? கண்டிப்பாக அதிகமாகிருக்கு. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி காமர்ஸ் அப்படின்னு ஒன்று நான் மென்ஷன் பண்ணேன். நம்மளோட காமர்ஸ் ஆக்டிவிட்டியும் இந்த யூபிஐயும் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா காமர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது மொத்தமாகவே வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான். அப்போ பிளாட்ஃபார்மே டிஜிட்டலாக நான் ஆப்ரேட் பண்ணும்போது என்னுடைய பேமெண்ட்டும் அதோடு சேர்ந்து கார்லேட் பண்ணி நான் டிஜிட்டலாக பண்ணும்போது தான் இன்றைக்கி இந்த வளர்ச்சி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயத்தையும் இதில் பார்க்குறோம். இப்போ என்னென்னா கையில் வந்து பணம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம எண்ணி வைக்கணும், கரெக்டாக பாதுகாப்பாக வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை. மொபைலில் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா போதும், நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம், சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிடிச்ச அம்சமாக இருக்குது மேம்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைரி எடுத்து எழுதுகிற ஹேபிட் வந்து இன்றைக்கி யாருக்குமே கிடையாது. அப்போது அந்த அளவுக்கு நேரமும் பொறுமையும் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆமாம், நான் வந்து ஸ்பீடு அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு 2 வார்த்தை நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ வேகமாக நம்மளும் போயிட்டுருக்கோம், நம்ம பரபரப்பான வாழ்க்கையில் முறையில் நம்ம இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கிற நமக்கு இந்த UPI அண்ட் டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் அது வந்து ஈஸியாக வந்து ரெக்கார்டும் பண்ண முடியும். போயிட்டுருக்கும் போதே மொபைலில் என்னால் வந்து என்னோடய டிரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், யாருக்கு கொடுத்தேன், 4 நாள் முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போது பி-நோட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை காயின்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இருந்த அந்த மாதிரி விஷயங்கள் கூட இப்போ இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ஒரு ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் டிரான்சாக்ட் பண்ணுறோம் அப்படின்ற போது இது UPI வந்து அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ரூபாய் நோட்டுகளையோ காயின்ஸையோ பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. ஏன்னா எனக்கே ஞாபகம் இருக்குது, என்னுடைய சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஒரு 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 ரூபா 25 ரூபா பொருள் வாங்கும்போது அந்த பேலன்ஸ் இருக்கிற 75 ருபீஸை சேஞ்சாக வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த UPI அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்போது நம்ம வந்து இந்த பேமெண்ட் வந்து எவ்வளோ சிம்பிள் ஈஸி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் மேம் இவ்வளோ நேரம். சிம்பிள் ஈஸி அப்படின்றது மட்டும் இல்லை, இது ரொம்ப செக்யூர்ட் பேமெண்ட் அப்படின்னும் சொல்லப்படும் போது அதனுடைய ரீச் அதனால தான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லாமா? ஒரு 10 இயர்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரி வந்து வச்சுருக்கு அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு ஒரு செக்யூர்டு ஒன்றா இருந்ததுனால மட்டும்தான் இது சாத்தியம்னு சொல்லாமா மேம்? கண்டிப்பாக. இது வந்து மிக விரைவான ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறத விட இன்னொரு சைடு வந்து சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ரீசன் கூட இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. இப்போது டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த UPIக்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள் மேம். ஏன்னா 2016 வந்து லான்ச் ஆன இந்த ஒரு விஷயம் 10 வருஷங்களை வந்து நம்ம இப்போ கடந்து வந்திருக்கோம், அதுவும் ஒரு பெரிய சாதனையோடு கடந்து வந்திருக்கோம் அப்படின்போது இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன மேம்? முதலே நம்ம பேசின மாதிரி ஆகஸ்ட் 2016 இதனுடைய லான்ச் நடந்தது. டிசம்பர் 2016 வந்து இதனுடைய அடிஷ்னல் ஃபீச்சராக அந்த BIM அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2017 நமக்கு அந்த டைனமிக் QR கோடு அப்படின்னு ஒன்று கிடச்சிது. இப்போ சில பேமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ட்ரு பண்ணவே தேவையில்லை. அந்த QR நம்ம கேப்சர் பண்ணாலே போதும், நம்ம பில்லுக்கான தொகை வந்து அதிலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சது. அப்போ நம்ம சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ராங் அமௌண்ட் வந்து நம்ம போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் இந்த இடத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்தது 2018 வந்து UPI 2.0 அப்படின்னு ஒன்று வந்தது. இதில் நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்சியூமர் வந்து அவரோட மொத்த பில்லையுமே வந்து பார்க்கக்கூடிய அளவில் அந்த ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. 2019 அக்டோபரில் வந்து இந்த UPI டிரான்சாக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் வந்து கிராஸ் ஆச்சு. 2020 2022 இந்த டைம் தான் அந்த கோவிட் பீரியட் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் வந்து UPI ஆட்டோபே, UPI லைட் அப்படின்னு சொல்லி 2 ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. இந்த UPI லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில லோ வேல்யூ டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப விரைவாக ஃபாஸ்டர் பேமெண்ட்டு விதவுட் எனி பின் ஃபெசிலிட்டி வந்து இதில் கொண்டு வந்தாங்க. 2023 இந்த UPI பேஸ் பண்ணி கிரெடிட் கூட ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த இடத்துல
ஃபெசிலிட்டி வந்தது. 2024 இந்த யூபிஐ மூலமாக நம்ம வந்து டாக்ஸ் பேமெண்ட் பண்ணுற அந்த லிமிட்டை வந்து 1 லேக்குன்னு இருந்தது 5 லேக் வரைக்கும் வந்து ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ அதே மாதிரி யூபிஐ லைட்டோட அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டும் 1000 ரூபான்னு இருந்தது, அன்னைக்கு 5000 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 2025 ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மெத்தட் இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து பேமெண்ட் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டர் அண்ட் இன்னும் மோர் சிம்பிளராக வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சது. இப்போது 2016 லான்ச் ஆன இந்த யூபிஐ அப்படின்னு சொல்லும்போது 2016 வந்து 2 crore டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து 24,162 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்கு மேம். 10 வருஷத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்வு அப்படின்னும் போது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை? இன்னைக்கு வந்து 2026 2360 crores ஒரு மாசத்துல, ஜூலை 2026 மட்டுமே, இந்த ஒரு மாசத்துல மட்டும் நம்மளால இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த யூபிஐல நடந்திருக்கு. ஸோ இது என்ன நமக்கு தெரிவிக்குது அப்படின்னா இந்த வரவேற்பு மக்களிடையே வந்து இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போது இது வந்து வரவேற்பு அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னும் போது அதோட அந்த செக்யூரிட்டி அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்து அதுக்கான அப்டேட்ஸை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் முன்பே வந்து குறிப்பிட்டீங்க இந்த யூபிஐ லைட் பற்றி வந்து சொன்னீங்க. நீங்கள் யூபிஐ லைட் மாதிரியே வந்து ஆட்டோ பே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. யூபிஐ ஆட்டோ பே அது வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது மேம்? இப்போ வந்து யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாம் வந்து பே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? இப்போ நம்மளுடைய மந்த்லி ரெக்கரிங் சார்ஜஸ், நம்மளோட இபி ஆகட்டும் இல்லை நம்மளோட லோன் இஎம்ஐயாக இருக்கட்டும், இதெல்லாம் கூட வந்து நம்ம ஆட்டோபே ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் போயிடும். ஸோ இப்போ நம்ம எவ்ரி டைம் வந்து ஞாபகம் வச்சு தான் நம்ம அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இந்த இடத்துல இல்லை. இந்த ஃபெசிலிட்டி வந்து 2020-22 காலகட்டத்தில் இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்ட்ஸோட வந்து யூபிஐ வந்து இன்டகிரேட் பண்ணியும் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம்? இது வந்து நம்ம பேங்க்கில் வந்து லோன் வாங்குறது அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குமோ அதை விட ரொம்ப சிம்பிளிஃபைடான ஃபெசிலிட்டி தான் இந்த யூபிஐ கிரெடிட் அப்படிங்கிறது. சிமிலர் டு பேங்க் லோன் தான், ஆனால் இன்னும் ஃபாஸ்டராக மிக விரைவில் நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நம்ம நாட்டோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால தான், ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மட்டும்தான் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளால் டெவலப் பண்ணி அதன் வாயிலாக வந்து பேமெண்ட்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். அப்போது சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து நம்ம அரசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அதற்கு வலு சேர்க்கிறது மேம்? ஏன்னா 2047 வந்து வளர்ச்சியடைந்த இந்தியான்ற விஷயத்தை வந்து அடையணுன்றதுக்காக தான் நாம் எல்லாத்தையும் சுயசார்பாக இருக்கணும்னு தொடர்ந்து அரசு சொல்லிகிட்டே வராங்க. அந்த அளவுக்கு நாமளும் இப்போ டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து உள்நாட்டிலே உற்பத்தி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதுவும் வந்து ஒரு முக்கிய அம்சம்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து சுயசார்பு இந்தியா வந்து கவர்மெண்ட் வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அதிகமாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவினுடைய ஒரு கெப்பாபிலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த யூபிஐ அப்படிங்கிறது நம்மளுடைய டிஜிட்டல் கெப்பாசிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து ஃபாஸ்டர் பேமெண்ட் மட்டும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டெவலப்மெண்ட்டை நம்மளால் இதில் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியுது. சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட் சொல்லும்போது அது வந்து யூசர்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேங்க்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாமா மேம்? பேங்க்குக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் தானே? இப்போது நம்ம யூசர்ஸ் மட்டும் வந்து இதை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை, பேங்க்குக்குமே வந்து அவங்களுடைய வேலையும் வந்து குறைச்சிருக்குன்னு சொல்லலாமா ஓரளவுக்கு? கண்டிப்பாக. நம்ம மேனுவலாக போய் ஒரு கேஷ் டெபாசிட் பண்ணுறதோ கேஷ் வித்ட்ராயல் பண்ணும்போதோ அந்த பேங்கிங் சர்வீசஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். அந்த பணிச்சுமை அப்படிங்கிறதும் அந்த இடத்துல இருக்கும். இப்போ டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால 100 பேரில் வந்து 50 பேர் கிட்டத்தட்ட வந்து இதை டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக மாற்றுறதுனால அந்த சர்வீசஸுமே வந்து அவங்களால வந்து வேறு சில செக்டாரில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்போ அந்த டைமை வந்து இன்னும் எஃபெக்டிவாக அவங்களால யூஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து யூபிஐ வந்து நம்ம பே பண்ணும்போது ஒரு தனிநபருக்கு நம்ம பே பண்ணுறதுக்கும் ஒரு வணிக நிறுவனத்துக்கு நம்ம பே பண்ணுறதுக்குமான வித்தியாசம் அப்படின்றது என்ன மேம்? இதில் வந்து ரெண்டுமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். ஒன்று வந்து நம்ம பர்சன் டு பர்சன் P2P பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று பர்சன் டு மர்ச்சன்ட் அப்படின்னு நம்ம பேமெண்ட்டை சொல்லுவோம். இந்த P2P அப்படிங்கிறது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபருக்கான ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன். இன்னைக்கு இது வரைக்கும் நடந்த இந்த டோட்டல் யூபிஐ டிரான்சாக்ஷனில் அரௌண்ட் ஒரு 71% வந்து இந்த P2P டிரான்சாக்ஷன் மட்டுமே வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த P2M டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 63% வந்து
கவர் ஆயிருக்கு. அப்போ நம்ம மர்ச்சன்ட்டோட நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதை விட ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபரோட பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் வந்து அதிக அளவில் இருக்குது. அதாவது முன்னாடியே நம்ம வந்து இதை பேசணும், அதாவது ஒரு முறையான பண பரிவர்த்தனையை வந்து இது ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசணும். இப்போ ஒருத்தர் வந்து நேரில் போய் நம்ம சந்தித்து பணம் கொடுக்க முடியலனா கூட உடனே அவங்களுக்கு வந்து பணத்தை அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இந்த யூபிஐ அப்படின்றது பயன்படுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். பெண்களை வந்து வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அரசினுடைய முக்கியமான எண்ணமே. ஏன்னா நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து அரசு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது வளர்ச்சியில் அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் அவங்களுடைய பங்கு இருக்கணும். அப்போது ஒரு நிதி விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தற்சார்பு அடையக்கூடிய வகையில் இதில் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா மேம்? ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து விமன் ஆண்டர்ப்ரூனர் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து நிறைய வளர்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அரௌண்ட் ஒரு 38% ஆஃப் தி விமன் ரூரல் ஏரியாலையும் செமி அர்பன் ஏரியாவில் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா யூபிஐ வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து அவங்களுடைய பர்சனல் தேவைகளாக இருக்கட்டும் ஒரு பக்கம், இன்னொரு சைடு அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக வந்து இது ரொம்ப கிரேட்டராக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னு கூட சொல்லலாம். நிறைய பெண்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, குறிப்பாக நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா தான் இருக்குது. இன்னொன்று, உலகமே உற்று நோக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்ற விஷயத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்போது நம்ம நாட்டுக்கான மதிப்பு தரம் அப்படின்றது சர்வதேச அளவில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேம்? இது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே டெவலப் பண்ணுற அந்த இன்டர்ஃபேஸை வந்து உலக நாடுகளும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்க்குற ஒரு விஷயமும் கூட. இப்போது இவ்வளோ பெருமை சேர்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து இன்னும் அதிகமாக வந்து குறிப்பிட்ட அம்சங்களை சேர்க்கணும் அப்படின்றதும் கூட வந்து பார்த்திங்கன்னா அரசோட ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தா என்னெல்லாம் இருக்குது மேம்? இதுக்காக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அந்த பாலிசி சப்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வந்து அடுத்தது வந்து டெக்னாலஜி சைடு, இதுக்கு தேவையான ஃபண்டிங் கூட கவர்மெண்ட் சைட்லேருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில், அதாவது நிறைய வந்து சைபர் கிரைம் குற்றங்கள்லாம் கூட நடக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. யூபிஐக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த செக்யூர்டு டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனால தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 10 இயர்ஸை கடந்து வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம். இன்னும் செக்யூர்டாக அது இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் அதில் சேர்க்கப்படும் போது இன்னும் வலிமையாக அது வந்து நிறைய பேரை சென்றடையும் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போது இவ்வளோ சக்ஸஸாக இது ஆனதுக்கு என்னெல்லாம் காரணங்களாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? நம்மளோட டிஜிட்டல் பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் 3 வார்த்தையில் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்பீடு, சிம்பிளிசிட்டி அண்ட் ஸ்கேல். இது மட்டும்தான் இந்த யூபிஐயோட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. இப்போது யூபிஐயோட விஷயங்கள் ஒவ்வொரு முக்கியமான அம்சங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். யூபிஐ பயன்படுத்தும் போது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த யூபிஐ பயன்படுத்தும் போது பேக்ரவுண்டில் நமக்கு எவ்வளவோ டெக்னாலஜிக்கல் விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஆனால் அது எதுவும் வந்து அன்றாடம் மக்களுக்கு அது தேவையான விஷயங்களாக இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும். அது போக இதில் இந்த பின் சேஃப்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த பின் நம்பரை எங்கேயும் எழுதி வச்சு தேவையில்லாமல் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணாலே போதும். இது ரொம்ப சேஃபாக செக்யூராக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படின்றது அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்து அது வந்து எந்தெந்த விஷயங்களை கடந்து வந்திருக்கு, எவ்வளோ பேரை வந்து ரீச் ஆகியிருக்கு, என்ன மாதிரியான சாதனைகள் படைச்சிருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க மேம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ மக்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த சேவை யூபிஐ அப்படின்றது போய் சேரும்போது நிறைய பண பரிவர்த்தனை அப்படின்ற விஷயத்தை வந்து இது ஊக்குவிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். யூபிஐ பண பரிவர்த்தனை 10 வருஷம் கடந்து வந்தது அப்படின்றது ஒரு சாதனை தான். இன்னும் பல சாதனைகளை இந்தியா படைக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள், டிஜிட்டல் கட்டமைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி.